கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் என் தெய்வ ஜனங்களே, இந்த நாளிலும் வாழ்க்கையிலே சோர்ந்து போய் என்னுடைய வாழ்க்கை வெறுமையாய் போய்விட்டது, நான் எல்லாம் இழந்து ஒன்றுக்கும் உதவாதபடி காணப்படுகிறேன், யாருக்கும் உதவியற்றவனாய் இருக்கிறேன், எல்லாவற்றிலும் எனக்கு சோர்வு வந்துவிட்டது, சோதனைகள் வந்துவிட்டது, பலவீனம் என்னை தாக்கிவிட்டது, என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணுகிற உனக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை இதுதான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். 29வது வாக்கியம் இப்படி சொல்லுகிறது: சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இனி இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி ஏசாயா 40வது அதிகாரத்தில் 29 இருந்து 31 வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிற வசனம். தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போயிருக்கிற உனக்கு தேவன் இப்பொழுது பலன் கொடுக்கிறார். அந்த பலன் இளைஞர்களுக்கு கூட இருக்காது, அறிவாளிகளுக்கு கூட அந்த பலன் இருக்காது. நான் புத்திமானா இருக்கிறேன், நான் ஞானி, என்னை போன்ற ஒரு பலவான் யாரும் இல்லை என்று சொல்லுகிற எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த பலன் இல்லாதிருக்கும். ஆனால் உனக்கோ அது தேவன் கொடுக்க போகிறார். உன்னுடைய ஞானம் விலையேறப்பட்டதாய் இருக்கிறது. சோர்ந்து போய் பலன் குறுகினவனாய் இருக்கிற உனக்கு தான் அதை கொடுக்க போகிறார். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று சொல்லுகிற உனக்கு எல்லாம் செய்ய முடியும், என் வல்லமையினால் ஆகும் என்று கர்த்தர் தன்னுடைய பலனை உனக்கு கொடுக்கிறார். பயப்படாதே. வெட்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு நிந்தைக்குள்ளாக இருக்கிற உனக்கு தான் அதை கர்த்தர் கொடுக்கிறார். இனி நிந்தை உன்னை மூடுவதில்லை, இனி வெட்கம் உன்னை மூடுவதில்லை. கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் உன்மேல் இறங்கப் போகிறார். உன் வெளிச்சத்தை அநேக ஜனங்கள் கண்டு பிரமிப்படைய போகிறார்கள். உன்னுடைய வெளிச்சத்திற்குள் ஜனங்கள் வரப்போகிறார்கள். காரணம், கர்த்தருடைய மகிமையானது உன்மேல் இறங்கி இருக்கிறது. நீ அநேக ஜனங்களை ஆளும்படி தேவனுடைய பலனும் அதிகாரமும் உனக்கு கொடுக்கப்படுகிறது. உன் ஞானத்தை கண்டு அனைவரும் ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் செயல்பட போகிறார். என் மகனே, மகளே, இனி நீ சோர்ந்து போக வேண்டாம். எந்த இடத்திலே அவமானத்தையும் வேதனையையும், எந்த இடத்திலே நிந்தனைகளையும், எந்த இடத்திலே கேவலத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதே இடத்திலே கர்த்தர் உன்னை மகிமையாய் வைக்கப் போகிறார். உன் ஜனங்கள் மத்தியிலே உன்னை மகிமையாய் வைக்கப் போகிறார். உன் நண்பர்கள் மத்தியிலே, சபைகளிலே, உன் தேசத்திலே கர்த்தர் உன்னை மகிமையாய் வைக்கப் போகிறார். பயப்படாதே, விசுவாசத்தோடு காணப்படு. கர்த்தர் உன்மேல் இறங்கி இருக்கிறார். இனி நீ சோர்ந்து போவதில்லை, இனி நீ இளைப்படைவதில்லை. உன்னிடத்திலே இளைப்பாறுதலை தேடி ஜனங்கள் ஓடி வரப்போகிறார்கள். கர்த்தர் உன்னை மேன்மேலும் மேன்மேலும் உயர்த்தப் போகிறார். இனி அவிசுவாசத்தை எடுத்து போட்டு தேவனுக்குள் காணப்படு. God bless you.